அனைவருக்கும் என் அன்பின் வணக்கம். நம்ம கவிச்சிறகுகள் குழுமம் நடத்தக்கூடிய இந்த பாட்டு பாடவா நிகழ்ச்சிய நம்ம திருவிக குழுமத்தினரோடு சேர்ந்து நடத்துவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பாட்டு பாடவா குழுமத்தை சிறப்பாக நடத்தக்கூடிய நம்ம விஜயகுமார் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய அன்பான வணக்கத்தை முதலில் பகிர்ந்து கொள்கிறேன். இன்றைக்கு நிகழ்ச்சியில நம்ம நெறைய பேரு ஆர்வத்தோட பாடறதுக்கு குடுத்திருக்கிறீங்க பேரு. உங்களை ஒவ்வொருவராக அழைத்து உங்களுக்கான நேரம் வரும்பொழுது நீங்க அன்மியூட் பண்ணிட்டு, நீங்க நேரடியாக பாட ஆரம்பிக்கலாம். உங்க பெயர மட்டும் சொல்லிட்டு, உங்களுக்கான பாடலை நீங்க பாட ஆரம்பிக்கலாம். இப்பொழுது விஜயகுமார் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அவர் உங்க ஒவ்வொருவராக அழைப்பார். வாங்க சார். நீங்க தொடங்கலாம் சார். நீங்க ஒவ்வொருத்தராக அழைங்க. அனைவருக்கும் என் இனிய வணக்கம். இந்த பாட்டு பாடவா நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் நமது அன்பு சகோதரியார் நல்ல அன்புடன் நான் இந்த மாவும் என் இனிய வணக்கம். அதே போல இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கும் பார்வையாளராகவும் பாடகராகவும் பங்கேற்றிருக்கும் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். நம்ம முதல் பாடகராக அவங்க தங்கத்தை கூப்பிடலாம், ஒரு சென்டிமெண்டா அவங்கள நீங்க இது பண்ணலாங்கம்மா. தங்கம்மா அவங்கள நம்ம முதல் பாடகராக இணைக்கலாம்னு நினைக்கிறேன். தங்கம்மா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு நீங்க பாட ஆரம்பிங்க. வாங்க. தங்கம்மா, நீங்க பாடுங்க. ஓகே மேம். அன்று சென்றதும் மறந்தாய் உறவை, இன்று வந்ததே புதிய பறவை. எந்த ஜென்மத்திலும் ஒரு தடவை நாம் சந்திப்போம் இந்த நிலவை. பார்த்த ஞாபகம் இல்லையோ, பருவ நாடகம் தொல்லையோ, வாழ்ந்த காலங்கள் கொஞ்சமோ, மறந்ததே இந்த நெஞ்சமோ. பார்த்த ஞாபகம் இல்லையோ, பருவ நாடகம் தொல்லையோ. தேங்க்யூ மேம். ஃபர்ஸ்ட் டைம் கொஞ்சம் நர்வஸா இருக்கு. ரொம்ப அழகா இருந்தது. அப்படியே பல்லவியும் பாடியிருக்கலாம்ல. ஒரு ஒரு ஃபியூ லைன்ஸ் பாடுங்க. பார்த்த ஞாபகம் இல்லையோ, பருவ நாடகம் தொல்லையோ, வாழ்ந்த காலங்கள் கொஞ்சமோ, மறந்ததே இந்த நெஞ்சமோ. அழகா இருக்கு. உங்களுடைய குரல் ரொம்ப இனிமையா இருக்கு. நீங்க பயப்படவே வேண்டாம். அவ்வளவு அழகா இருக்கு. அதுவும் பார்த்த ஞாபகம் இல்லையோன்னு என்ன பார்த்து கேட்கிற மாதிரியே இருக்கு. தாயகத்துக்கு வந்தப்போ பார்த்த ஞாபகம் இல்லையோன்னு கேட்ட மாதிரி இருந்தது. ரொம்ப சிறப்பு. அருமையா இருந்தது. வாழ்த்துக்கள். ஐயா இலியாஸ் பாய் அவங்கள கூப்பிடலாங்களா? இப்பொழுது இலியாஸ் பாய் அவர்கள் வருகிறார். வாங்க ஐயா. பாடலாம். அவள் ஒரு நவரச நாடகம், ஆனந்த கவிதையின் ஆலயம். அவள் ஒரு நவரச நாடகம், ஆனந்த கவிதையின் ஆலயம். தழுவிடும் இனங்களில் மானினம், தமிழும் அவளும் ஓரினம். அவள் ஒரு நவரச நாடகம், ஆனந்த கவிதையின் ஆலயம். மரகத மலர்விடும் பூங்கொடி, மழலை சூடும் பைங்கிளி. மரகத மலர்விடும் பூங்கொடி, மழலை கூறும் பைங்கிளி. நிலவில் ஒளிவிடும் மாணிக்கம், நிலவில் ஒளிவிடும் மாணிக்கம். எல்லை தந்தேன் ஓரில் ஆ ஆ ஆ ஆ
அவள் ஒரு நவரச நாடகம், ஆனந்த கவிதையின் ஆலயம். அறுசுவை நிரம்பிய பால் குடம், ஆடும் நடையே நாட்டியம். அவள் அழகிய நாட்குடம், ஆடும் நடையே நாட்டியம். கூடல் அவளது வாடிக்கை, கூடல் அவளது வாடிக்கை, எல்லை தந்தேன் காணிக்கை. அவள் ஒரு நவரச நாடகம், ஆனந்த கவிதையின் ஆலயம். தழுவிடும் இளங்களில் வானிடம், தவிழும் அவளும் ஓரிடம். அவள் ஒரு நவரச நாடகம். தேங்க்யூ மேடம். பல்லவி வந்து ஆல்மோஸ்ட் ஒரிஜினல் கேட்ட மாதிரியே இருந்தது. அவ்வளவு சிறப்பா இருந்தது. சரணம் வரும்பொழுது கொஞ்சம் உங்களுக்கு ஒரு தடுமாற்றம் இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஒரு பதட்டமா என்னன்னு தெரியல. ஆனா நான் பல்லவிய ஆமா. ரொம்ப இல்ல ரசிச்சேன். இல்ல பதட்டம் மேடம், இருமலா இருக்கு. சரி சரி சரி. சளி இருக்கு, கொஞ்சம் இருமலா இருக்கு. பல்லவி ரொம்ப சிறப்பா இருந்தது. அப்படியே ஒரிஜினல் மாதிரி கேட்ட மாதிரியே இருந்தது. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் உங்களுக்கு அருமையான. நன்றி சார். தேங்க்யூ. விஜயகுமார் சார் அடுத்தவங்களை அழைக்கலாம். நம்ம இவங்க ஹேமப்பிரியா ஸ்வர்ணப்பிரியா வாங்க. அன்மியூட் பண்ணிக்கோங்கம்மா. ஸ்டார்ட் பண்ணலாங்க. பாடுங்க. கேக்கு. நீதானே நாள்தோறும் நான் பாட காரணம், நீ எந்த நெஞ்சோடு நின்றாடும் தோரணம், நீ இன்றி நான் பாட வேறேது கீர்த்தனம், உறவு ராகம் இதுவோ உதயமாகி வருதோ, உனது காணும் விலையே இது அடிமையான மனதோ, நீதானே நாள்தோறும் நான் பாட காரணம், நீ எந்த நெஞ்சோடு நின்றாடும் தோரணம். ஓகே. சரணம் பாடலையா நீங்க? ஊற்று போலவே பாட்டு வந்ததே உன்னை கண்டதாலே, உன்னை சாரி ஒரு மாதிரி நர்வஸா. பரவாயில்ல. பார்க்கையில் என்னை பார்க்கிறேன் உந்தன் காந்த கண்ணில், நன்றி சொல்லியே உன்னை. சாரி மேம். பரவாயில்ல பொறுமையா பாடுங்க. ஓகே. உன்னை பார்க்கையில் என்னை பார்க்கிறேன் உந்தன் காந்த கண்ணில், நன்றி சொல்லியே என்னை சேர்க்கிறேன் உந்தன் இந்த காத பூஜையில் உன்னம் நீ என்றும் நீ பூதம் போலே உந்தன் பேரி ஓதும் உள்ளம்தான், நீதானே நாள்தோறும் நான் பாட காரணம், நீ எந்த நெஞ்சோடு நின்றாடும் தோரணம். சாரி நீங்க ஒண்ணும் இல்ல, என்ன பிரச்சனை இங்க நடந்ததுன்னு நான் சொல்றேன். நீங்க அந்த வரிகளை எழுதி வச்சுக்கோங்க. வரிகளை எழுதி வச்சுக்கோங்க, பார்த்தே பாடுங்க. பிரச்சனை இல்ல. ஏன்னா சில நேரங்கள்ல பதட்டத்துல நமக்கு வரிகள் மறந்து போயிரும். மறந்துட்டேனா? பரவாயில்ல, நீங்க அடுத்த முறை எழுதி அந்த பேப்பரை கையில வச்சுக்கிட்டே பாடுங்க பொறுமையா. நன்றி நன்றி. அருமையா இருந்தது. நன்றி. தேங்க்யூ மேம். உங்களை அழைச்சிடலாம் சார். அழகர் சாமி ஐயா. அழகர் சாமி ஐயா அவர்களே வருக. சாமிமா வணக்கம்மா. வணக்கம். முதல்ல இந்த இதுக்கு இப்பதான் வந்திருக்கிறேன் நானு. மகிழ்ச்சி. நீங்க எல்லாருமே முதல்ல தான் வரீங்க நிகழ்ச்சிக்கு. பாடுங்க. பாடுறேம்மா.
காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம், மாதங்களில் அவள் மார்கழி, மலர்களிலே அவள் மல்லிகை, காலங்களில் அவள் வசந்தம். பறவைகளில் அவள் மணிபுறா, பாடல்களில் அவள் தாலாட்டு. ஓ, பறவைகளில் அவள் மணிபுறா, பாடல்களில் அவள் தாலாட்டு. கனிகளிலே அவள் மாங்கனி, கனிகளிலே அவள் மாங்கனி, காற்றினிலே அவள் தென்றல், காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம், மாதங்களில் அவள் மார்கழி, மலர்களிலே அவள் மல்லிகை, காலங்களில் அவள் வசந்தம். பால் போல் சிரிப்பதில் பிள்ளை, அவள் பனி போல் அணைப்பதில் கண்ணி. பால் போல் சிரிப்பதில் பிள்ளை, அவள் பனி போல் அணைப்பதில் கண்ணி. கண் போல் வளர்ப்பதில் அன்னை, கண் போல் வளர்ப்பதில் அன்னை, அவள் கவிஞனாக்கினாள் என்னை, காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம், மாதங்களில் அவள் மார்கழி, மலர்களிலே அவள் மல்லிகை, காலங்களில் அவள் வசந்தம். நன்றிமா, நன்றி நன்றி. தயக்கம் இல்லாம கரெக்டா பாடிட்டீங்க. மிகச் சிறப்பு. நன்றி. எனக்கு ரொம்ப பிடித்த பாடல் வேற. ரொம்ப அருமையா பாடுனீங்க. நன்றி, நன்றி. அடுத்து யாரு சார் சந்தோஷமா. அழைக்கிறீங்க? மகிழ்ச்சி. அம்மா சிவப்பிரியா. சிவப்பிரியா வாங்கம்மா. நீங்க வீடியோ ஆன் பண்ணிக்கோங்க சிவப்பிரியா. வாங்கம்மா. அனைவருக்கும் வணக்கம். இந்த வாய்ப்பை நல்கிய ஆனந்தி அம்மா அவர்களுக்கும் சகோதரர் விஜயகுமார் அவர்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நான் ஒரு முருகர் பாட்டு பாடலாம்னு சொல்லிட்டு இருக்கேன். உன்னை தெய்வம் என்பதா, குருநாதன் என்பதா, என்னை பார்த்து பார்த்து வளர்ப்பதனால் அன்னை என்பதா. உன்னை தெய்வம் என்பதா, குருநாதன் என்பதா, என்னை பார்த்து பார்த்து வளர்ப்பதனால் அன்னை என்பதா. உன்னை கடவுள் என்பதா, கருணை வடிவம் என்பதா. உன்னை கடவுள் என்பதா, கருணை வடிவம் என்பதா. ஐயா ஞானதானம் தந்த உன்னை தந்தை என்பதா. உன்னை தெய்வம் என்பதா, குருநாதன் என்பதா, என்னை பார்த்து பார்த்து வளர்ப்பதனால் அன்னை என்பதா. சேரும் செல்வமெல்லாம் தயவன்றோ, பாடும் பாடலெல்லாம் உன்னருள் என்றோ. சேரும் செல்வமெல்லாம் உன் தயவன்றோ, பாடும் பாடலெல்லாம் உன்னருள் என்றோ. எந்த நேரமும் நினைவன்றோ, எங்கள் குடும்பமே உன்னை மறக்குமோ. ஒவ்வொரு அரசேனும் முகமன்றோ. சுவாமி முருகையா சரணம் கந்தையா, சகலமும் எனக்கு முருகன் தானையா. நினைக்கும் போது என்னாவில் கலந்து உயிரில் கலரும் எந்தன் கந்தையா. உன்னை தெய்வம் என்பதா, குருநாதன் என்பதா, என்னை பார்த்து பார்த்து வளர்ப்பதனால் அன்னை என்பதா. வாழ்க்கை படகு ஆடி ஓடுகின்றதே, போகும் பயணம் இங்கே நான் அறியேனே. வாழ்க்கை படகு ஆடி ஓடுகின்றதே,
போகும் பயணம் இங்கே நான் அறியேனே. கடலை பார்க்கிறேன் எதுவும் தெரியல, கரையை பார்க்கிறேன் அலையும் அடங்கல. உன்னை தவிர எனக்கு வேறு துணை இல்ல, உன்னை தவிர எனக்கு வேறு துணை இல்ல. சுவாமி முருகையா சரணம் கந்தையா, சகலமும் எனக்கு முருகன் தானையா. உன்னை நினைக்கும் போது மனதினிலே கண் கலங்குதப்பா. உன்னை தெய்வம் என்பதா குருநாதன் என்பதா, என்னை பார்த்து பார்த்து வளர்ப்பதனால் அன்னை என்பதா. நன்றி, வணக்கம். வாய்ப்புக்கு நன்றி. சர்க்கம் சார். கிருஷ்ணவேணி. நீங்க கேக்குதா? பாடுங்க. கேக்குதா? கேக்குது பாடுங்க. தன்னை மறந்து மண்ணில் விழுந்து இளமை மலரின் மீது தன்னை இழந்த வண்டு தேக சுகத்தில் கவனம், காட்டு வழியில் பயணம், கங்கை நதிக்கு மண்ணில் அணையா இளமையின் பூங்காற்று பாடியது ஓர் பாட்டு. ஒரு பொழுதிலோர் ஆசை, சுகம் சுகம் அதிலே ஒரே சுகம், ஒரே வீணை ஒரே ராகம். ஓகேவா? சூப்பர் சார், சூப்பர். என்ன நீங்க இன்னும் ஒரு சரணம் பாடுவீங்கன்னு எதிர்பார்த்தா பொஸ்குன்னு நிறுத்திட்டீங்க. அவ்வளவு நல்லா இருந்தது. மிகச் சிறப்பு. பாடணும் சொன்னா பாடுறேன், ஒன்னும் பிரச்சனை இல்லையே. பாடுங்க. அடுத்த சரணமும் பாடிருங்க. அங்கம் முழுதும் பொங்கும் இளமை இதம் பதமாய் தோன்ற, அள்ளி அணைத்த கைகள் கேட்க நினைத்தாள் மறந்தாள், கேள்வி எழும் விழுந்தாள் என்ன நிலையோ எந்த உறவோ, இளமையின் பூங்காற்று பாடியது ஓர் பாட்டு. ஒரு பொழுதிலோர் ஆசை, சுகம் சுகம் அதிலே ஒரு சுகம், ஒரே வீணை ஒரே ராகம், ஒரே வீணை ஒரே ராகம். தேங்க்யூ சார். மிகச் சிறப்பு. அதாவது முழு பாடலுமே மிகவும் நீங்களும் ரசிச்சு எங்களையும் ரசிக்க வச்சுட்டீங்க. மிகச் சிறப்பு. நன்றி. உங்களுக்கு நல்ல குரல் வளம் இருக்கு. இன்னும் அதாவது என்ன சொல்றது, போக போக எனக்கு என்ன ஒரு யோசனைன்னா, நம்ம பாட்டு பாடவா குழுமத்துல ரொம்ப சிறப்பா பாடுறவங்களுக்கு நம்ம வேற ஏதாவது ஒரு அமைப்புல ஒரு சிறப்பு நிகழ்ச்சிகள்ல ஏதாவது ஒரு வாய்ப்பு வாங்கி கொடுக்கணும்னு ஒரு எண்ணம் எனக்கு இருக்கு. சோ நம்ம இது நல்லபடியா இது போச்சுன்னா கொஞ்சம் மாதங்கள் போகட்டும். கண்டிப்பா நான் இதை கவனிச்சு நான் குறிப்பு எடுத்துட்டு தான் இருக்கேன். நான் கண்டிப்பா சொல்றேன். அதுக்கு எங்கேயாவது ஒரு சிறப்பு மேடையில இப்ப கண்ணதாசன் கலைக்கூடம்னு நம்ம தமிழ் அமெரிக்க டிவில மாதம் ஒரு நிகழ்ச்சி பண்ணுவோம். திறனாய்வு நிகழ்ச்சி. அதுல நாங்க நல்ல பாடுற பாடகர்களை தேர்வு செஞ்சு காவிரி மைந்தன் சாரும் நானும் நடத்திட்டு இருக்கோம் அந்த நிகழ்ச்சி. அதுக்கு பாடகர்கள் தேடுவோம். அந்த சமயத்துல உங்களுடைய அதாவது நல்ல நல்ல பாடகர்கள் எல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டு அங்க அனுப்பி வைப்போம். நன்றி. வாழ்த்துக்கள் சார். ஜோசப் சார். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ. அடுத்ததா சார் நம்ம திருநாவுக்கரசு ஐயா உங்களை அழைச்சிடலாம்னு நினைக்கிறேன். ஓகே, வாங்க சார். பாடலாம். கேக்குதுங்களா மேடம்? கேக்குது மேடம். ரொம்ப நன்றி.
விடுகதையா இந்த வாழ்க்கை, விடதருவார் யாரோ, எனது கை என்னை அடிப்பதுவோ, எனது விரல் கண்ணை கெடுப்பதுவோ, அழுது அறியாத என் கண்கள் ஆறு குலமாக மாறுவதோ, ஏனென்று கேட்கவும் நாதி இல்லை, ஏழையின் நீதிக்கு கண் உண்டு பார்வையில்லை, பசுவினை பாம்பென்று சாட்சி சொல்ல முடியும், காம்பினில் விஷம் என்ன கறக்கவ முடியும், பசுவினை பாம்பென்று சாட்சி சொல்ல முடியும், காம்பினில் விஷம் என்ன கறக்கவ முடியும், உடம்பில் வழிந்தோடும் முதிரம் முனை கேட்கும், நான் செய்த தீங்கு என்ன, நான் செய்த தீங்கு என்ன, விடுகதையா இந்த வாழ்க்கை, விடை தருவார் யாரோ, வந்து விழுகின்ற மழை துளிகள் எந்த இடம் சேருமார் கண்டார், மனிதர் கொண்டாடும் உறவுகளோ எந்த மனம் சேரும் யார் கண்டார், மனிதனில் தோன்றுது கங்கை நதி, அது கடல் சென்று சேர்வது காலன் விதி, இவனுக்கு இவள் என்று எழுதிய கணக்கு, கணக்குகள் புரியாமல் கனவுக்குள் வழக்கு, இவனுக்கு இவள் என்று எழுதிய கணக்கு, கணக்குகள் புரியாமல் கனவுக்குள் வழக்கு, உறவின் மாறாட்டம் உரிமை போராட்டம், இரண்டும் தீர்வதெப்போ, இரண்டும் தீர்வதெப்போ, விடுகதையா இந்த வாழ்க்கை, விடை தருவார் யாரோ, உனது ராஜாங்கம் இதுதானே, ஒதுங்க கூடாது நல்லவனே, தொண்டுகள் செய்ய நீ இருந்தால் தொல்லை நேராது தூயவனே, கைகளில் பொன்னள்ளி நீ கொடுத்தாய், இன்று கண்களில் கண்ணீர் ஏன் கொடுத்தாய், காவியங்கள் உனை பாட காத்திருக்கும் பொழுது, காவியுடை நீ கொண்டால் என்னவாகுமானது, காவியங்கள் உனை பாட காத்திருக்கும் பொழுது, காவியுடை நீ கொண்டால் என்னவாகுமானது, வாழ்வை நீ தேடி வடக்கே நீ போனால் நாங்கள் போவதெங்கே, நாங்கள் போவதெங்கே. நன்றி மேடம், வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி.
அந்த கரியோகி ஆன் பண்ணி வச்சுட்டு நீங்க பாடுனீங்கன்னு நினைக்கிறேன். மகிழ்ச்சி, ஆமாங்க. மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. ஏன்னா நீங்க உங்களுக்கு கேட்டுச்சு, எங்களுக்கு கரியோகி கேட்கல. அதனால நீங்க சரி. அந்த மியூசிக் கேட்காதனால அந்த கேப்ஸ் இருந்துகிட்டே இருந்தது நெறைய. அடுத்த முறை சரிங்க. நீங்க அது இல்லாம வேணா பாடி பாருங்க. இல்லன்னா அந்த கரியோக்கியும் கேட்கறதுக்கு அது மியூசிக் ஒரு செட்டப் இருக்கு. அதாவது சரி. ஆ இந்த ஆடியோ இருக்கு இல்லீங்களா? அந்த மைக்கு. அதுல ஆமாங்க. ஒரு நிமிஷம். அடுத்ததாக சார், நம்ம இவங்க ராமன் சார் அழைச்சிரலாமா? அவங்க சுஜாதா மேடம். சுஜாதா உங்க தயாரா இருக்கீங்களாம்மா? வாங்க. வணக்கம்மா. அன்மியூட் பண்ணிக்கோங்க. அன்மியூட் பண்ணிக்கோங்கப்பா. அந்த மைக்கு பாடலாம். கேக்குதுங்களா மேடம்? அருமையா கேக்குது. இப்ப பாடுங்க. கேக்குதுங்களா? சூப்பர். நன்றி மேடம். ஓகே. சின்ன தாயவள் தந்தராசாவை முள்ளில் தோன்றிய சின்ன ரோசாவை சின்ன தாயவள் தந்தராசாவை முள்ளில் தோன்றிய சின்ன ரோசாவை சொல்லவா நம் சொந்தங்கள் யாரா உந்தன் கண்ணில் நீதான் நீரோ சின்ன தாயவள் தந்தராசாவை முள்ளில் தோன்றிய சின்ன ரோசாவை தாயழுதானே நீ வர நீ அழுதாய் வர தேய்பிறை காணும் வெண்ணிலா தேவத உண்டோ என்னிலா உன்னை நான் இந்த நெஞ்சில் வாங்கிட மெத்தை போல் உன்னை மெல்ல தாங்கிட விழி மூடாதோ சின்ன தாயவள் தந்தராசாவை முள்ளில் தோன்றிய சின்ன ரோசாவை சொல்லவா நம் சொந்தங்கள் யாரா உந்தன் கண்ணில் நீதான் நீரா நன்றி மேடம். சாங் வாய்ப்பு அதை தந்தமைக்கு எடுத்து முதல் நிகழ்வுலயே அத பாடியிருக்கீங்க. ரொம்ப சிறப்பு. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நல்லா இருந்ததுமா சுஜாதா மேடம். நன்றி, நன்றி. தேங்க்யூ மேடம். விஜயகுமார் சார் உங்களுக்கும் நன்றி வாய்ப்பு தந்தமைக்கு. நன்றிம்மா. நன்றி மேடம். இப்ப அடுத்ததாக சார் நம்ம ராமன் சார கூப்பிடுறீங்களா? அவங்க வந்து பாடலாமா? ராமன் சார் வாங்க. மேடம் வாய்ஸ் கேக்குதுங்களா? அருமையா கேக்குது சார். பாடலாம். ஓகே மேடம், ஓகே மேடம். மேடம் ஆனந்தி மேடம், விஜயகுமார் சார் உட்பட இந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்ட அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். என் பேர் ராமன். நான் வழக்கறிஞர் மேடம். ரொம்ப உங்க வாய்ஸ் மகிழ்ச்சி. கேட்கல. பாடலாங்களா? பாடுங்க சார், பாடுங்க. தேங்க்யூ மேடம். தந்தானத்தானா தன தந்தானத்தானா தந்தானத்தானா தன தந்தானத்தானா 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 தன தந்தானத்தானா மலையில தாண்டி பிடிக்குது ராசா என் மனசுக்குள்ள வெடி வெடிக்குது ராசா மலையில தாண்டி பிடிக்குது ராசா என் மனசுக்குள்ள வெடி வெடிக்குது ராசா தௌளெடுத்து தாளோட
நாக்குல சுருண்ட சனம் பஞ்சம் பசி பார்த்த சனம் படையிருந்தும் பயந்த சனம் பட்டகாயம் எத்தனையோ ராசா அத சொல்லி புட்டா ஆறிடுமோ ராசா ஆறிடுமோ ராசா ஆறிடுமோ ராசா ஆறிடுமோ ராசா கண்ணு தந்தானத்தானா 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 தன தந்தானத்தானா 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 தன தந்தானத்தானா. தேங்க்யூ மேடம். நீட்டிங்க போங்க. வழக்கறிஞர் ராமன் சொல்றதை விட வாய்ப்பாட்டு ராமன் வச்சிடலாம் போல இருக்கு. அவ்வளவு சிறப்பா இருந்தது உங்களுடைய குரலும் பாடலும். இது வந்து திரைப்படத்துல தேங்க்யூ. வந்த பாடலா இல்ல எதுவும் நம்மளுடைய ஆல்பம்ல இருந்து எதுவும் எடுத்ததா? இல்ல மேடம், இது மாமன்னன் ஒரு திரைப்படத்துல வந்த பாடல். சரி சரி, ரொம்ப சிறப்பு சார். நிஜமாவே இன்னைக்கு பாடியவர்கள்ல ஒரு 3 பேர் அப்படி மறக்க முடியாத அளவுக்கு பண்ற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்தது. அதுல தாங்களும் தேங்க்யூ. ஒருவர். அதனால மிகச் சிறப்பு. தொடர்ந்து பாடிட்டே இருங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். கண்டிப்பா கண்டிப்பா மேடம். தேங்க்யூ மேடம். நன்றி தேங்க்யூ. சார். இந்த இவங்க விவோ ஐடில இருக்கிறவங்க ஓகே மேம். ஒரு சனம் தூங்கிருச்சு, ஊத காத்து அடிச்சிருச்சு, பாவி மனம் தூங்கலையே, அதுவும் ஏனோ புரியலையே. ஒரு சனம் தூங்கிருச்சு, ஊத காத்து அடிச்சிருச்சு, பாவி மனம் தூங்கலையே, அதுவும் ஏனோ புரியலையே. குயிலு கருங்குயிலு மாம மன குயிலு கோலம் போடும் பாட்டாளி, மயிலு இளமயிலு மாம கவி குயிலு ராகம் பாடும் கேட்டாலே, தேடி சொல்லும் பாட்டாளே. உன்னை எண்ணி நானே உள்ளம் வாடி போனே, கண்ணி பொண்ணுதானே ஏ மாமனே, ஏ மாமனே. இதுக்கு மேல எனக்கு டைம் இல்ல மேம், நான் வேலை மேல வந்துட்டேன். அங்க அவ்வளவு விஷயங்கள் நடந்தாலும் அவ்வளவு அழகா சளைக்காம பாடுனீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி நன்றி. ரொம்ப அழகா பாடுறீங்க. பாடிட்டே இருங்க ஈஸ்வரிமா. வாழ்த்துக்கள். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். நீங்க இப்ப போய் உங்க பணியை கவனிங்க. நன்றி. ஓகே மேம். ஓகே மேம். தேங்க்யூ. நன்றி. விஜயகுமார் சார், இப்ப எல்லாரும் பாடிட்டாங்களா? நீங்க பாடலாம் கிருஷ்ணவேணி. அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்கு மகளெழுதும், அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்கு மகளெழுதும் கடிதம். ஏதோ நானும் இருக்கிறேன், ஒரு படியா படிக்கிறேன். ஏதோ நானும் இருக்கிறேன், ஒரு படியா படிக்கிறேன். யாரும் இல்ல நமக்கு, நீ எப்படி இருப்பன்னு நினைக்கிறேன். யாரும் இல்ல நமக்கு, நீ எப்படி இருப்பன்னு நினைக்கிறேன். அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்கு மகள் எழுதும் கடிதம், அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்கு மகள் எழுதும் கடிதம். கீழாண்ட செவத்தோறும் மறந்தும் போகாதம்மா, கீழாண்ட செவத்தோறும் மறந்தும் போகாதம்மா. கருநாகம் வெடிப்புலதான் இருக்குது அம்மா, கருநாகம் வெடிப்புலதான் இருக்குது. மேலாண்ட கூற மேல சாக்க கிழிச்சு போடுங்கம்மா, மேலாண்ட கூற மேல சாக்க கிழிச்சு போடுங்கம்மா. மேற்கத்தி மலை அடிச்சது நான் இருக்க இடம் நனைஞ்சிரும், மேற்கத்தி மலை அடிச்சது நான் இருக்க இடம் நனைஞ்சிரும். பாத்திரம் தேய்ச்ச கையெல்லாம் காயம்னு சொன்னாங்க, பாத்திரம் தேய்ச்ச கையெல்லாம் காயம்னு சொன்னாங்க.
நெஞ்சு வேதனை எனக்கு நீ மஞ்ச பத்தும் போட்டுக்கம்மா, நெஞ்சு வேதனை எனக்கு நீ மஞ்ச பத்து போட்டுக்கம்மா, நெஞ்சு வேதனை எனக்கு நீ மெது மெது. நெஞ்சு வேதனை எனக்கு. கிருஷ்ணவேணி எமோஷனல் ஆயிட்டாங்க. பரவாயில்லடா பரவாயில்லடா. ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். உங்களுக்கு அது அந்த அழுகை உங்களை மீறி வந்துருச்சு. அந்த புரியுது எனக்கு நல்லாவே. ரொம்ப நல்லா பாடினீங்க. மிகச்சிறப்பாக இருந்தது. ரொம்பவும் ரசிச்சேன். உங்க அம்மாவுக்கும் அது வந்து ஒரு காணிக்கை பாடலாகவே முதல் நிகழ்ச்சியில பாடிட்டீங்க போங்க. அருமையா இருந்தது. ரொம்ப நல்லா இருந்துச்சுப்பா. வாழ்த்துக்கள்ப்பா, வாழ்த்துக்கள். என் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். அருமைடா, அருமைடா. விஜயகுமார் சார், நம்ம நிகழ்ச்சியோட நிறைவுக்கு வந்துட்டோம். நான் பாடிடுவா ஒரு பாட்டு, சும்மா ஒரு சரணம் இது மட்டும் பாடுறேன்மா. அனுராதா. மறைந்திருந்து பார்க்கும் அந்த குயில் யாரோ? அனுராதாவா? வாங்க. சாரிப்பா, ஆக்சுவலா கொஞ்சம் லேட்டா இருந்துச்சுனால. அனுராதா அவர்கள் வருகிறார், வாங்க. மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா, மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா, வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். வந்த துன்பம் எது என்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை, வாடி நின்றால் ஓடுவதில்லை. எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி நிலவும். மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா, ஏழை மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் காவியம் பாடி, ஏழை மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் காவியம் பாடி, நாளை பொழுதை இறைவனுக்களித்து நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு, நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு. உனக்கும் கீழே உள்ளவர் கோடி, நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா, மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா. நன்றி அம்மா. பாடுறேன்னு சொல்லி முழு பாட்டையும் பாடிட்டீங்களே, என்ன மாதிரி அவ்வளவு நல்லா இருந்தது. நடுக்கம் வந்து வாழ்க்கையில் நடுக்கமா நடுக்கமான்னு கேட்டுட்டு ஆடாத அந்த பொம்மை பாத்திருக்கீங்களா? அந்த மாதிரி சிலை மாதிரி அப்படியே உட்கார்ந்துருந்தீங்க அசையாம. நான் உங்களே தான் பாத்துட்டு இருந்தேன். என்னமோ பொம்மையில இருந்து வாய்ஸ் மட்டும் வரும்ல, அந்த மாதிரி இருந்தது பாக்குறதுக்கு. ரொம்ப நல்லா இருந்ததுமா. எனக்கு அது ரொம்ப பிடிச்ச பாட்டு. ஏன்னா இந்த நிறைய மேடைகள்ல பேசியிருப்பாங்க. வாழ்க்கையில ஒண்ணுமே இல்ல, எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கிற நேரத்துல
அதுல கீழ ஒரு அழகான ஒரு வரி வரும். "உனக்கும் கீழே உள்ளவர் கோடி உணர்ந்து பார்த்து நிம்மதி நாடுன்னு." நம்ம எல்லாரும் நெனைக்கிறோம் நமக்கு தான். நம்ம ஏதாவது கஷ்டம் வந்தா, "எனக்கு போய் ஏன் இப்படி நடக்குது?" அப்படின்னு தான் மொத கேள்வி வரும். உன்னைய விட மோசமா பல டிக்கெட் கீழ இருக்குங்கிறது அது தெரியாது அவங்களுக்கு. அது எப்பவுமே கண்டிப்பா. நமக்கு கீழ கஷ்டப்படுறவங்கள நெனச்சு பார்க்கணுங்கிறதுக்காக இந்த பாடல் எனக்கு ரொம்ப மனசுக்கு நெருக்கமான ஒரு பாடல். ரொம்ப அழகா பாடினீங்க. வாழ்த்துக்கள். நன்றி, நன்றி. தேங்க்யூமா. இந்த நல்ல வாய்ப்பை நல்கிய உங்களுக்கும், முக்கியமா விஜயகுமார் சார் தான் என்னை ரொம்ப உற்சாகப்படுத்துவார் பாடுங்கன்னு. அவருக்கும் எனக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இது என்ன சொல்றது, கடவுளா குடுத்த வாய்ப்புன்னு தான் நான் நினைக்கிறேன். உண்மையிலே இது என்னைய நானே மெருகேத்திக் கொள்வதற்கும், என்ன நான் இன்னும் நல்லா பிராக்டிஸ் பண்றதுக்கும் இந்த தளம் வந்து ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நினைச்சு உங்க அனைவருக்கும் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் அம்மா. நன்றி தேங்க்யூ சோ மேடம். மச். நன்றி, நன்றி, நன்றி. ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா, விஜயகுமார் சாருக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா, அவரு உங்களெல்லாம் பத்தி ரொம்ப உயர்வா சொல்லிட்டே இருக்கும்போது தான் எனக்கு தோணுச்சு. சரி, இவரு இவ்வளவு மெனக்கெடுறாரே, நம்ம பங்குக்கு நம்ம ஏதாவது செய்ய முடியுமான்னு. இந்த நேரத்துல நம்முடைய முனைவர், நெறியாளர் தாமோதரன் ஐயா அவர்களுக்கு நான் வந்து நன்றி சொல்லியே ஆகணும். ஏன்னா, நீங்க எல்லாருமே எனக்கு அறிமுகமானது ஐயா வழியாகத்தான். அவர் தான் எனக்கு வந்து உங்க எல்லாரையும் ஒரு குடும்பம் மாதிரி அறிமுகப்படுத்தி வச்சாரு. சரி, நம்ம குடும்பத்துக்கு எதையாவது நம்மளால முடிஞ்சத செய்வோமே! அப்படின்னு தான் இத ஆரம்பிச்சு வச்சிருக்கோம் நம்ம. ரொம்ப மகிழ்ச்சி. நீங்க எல்லாருமே வந்து நான் நல்லா கவனிச்சேன். முதல்ல பாட கூப்பிட்ட ஆரம்பிச்ச அவங்கள்ல இருந்து ஒரு பதட்டம், பயம் இருந்தது. அப்படியே எல்லாருமே கொஞ்சம் ஒரு தடுமாற்றத்தோடயே வந்து எனக்கு இடையில வந்துருச்சு. லாஸ்ட் முடிய ஒரு பதட்டம் வந்துருது. அதுதான். இல்ல கொஞ்சம் நாள் அப்புறம் ஆகும்னு ஆனா நினைக்கிறேன். நிறைவுல போக போக ஒரு எல்லாரும் கொஞ்சம் இதுவா லகுவா பாட ஆரம்பிச்சுட்டீங்க. அதுலயும் அந்த முதல்ல எப்பவுமே பாடுறவங்களோ, பேசுறவங்களோ அவங்க நிலைமை கொஞ்சம் பரிதாபம் தான். தங்கம் அவங்க. நான் வந்துட்டேன் எஜமான்ன மாரி வந்தாங்க. 2 வரி பாடுன உடனே வண்டி ஸ்டாப் ஆயிருச்சு. என்ன ஆட்டோ நின்றுச்சு அப்படின்ன மாதிரி. அப்புறமா இல்லம்மா முடியலம்மா என்னால. ஏன்னா ரொம்ப நீங்க பயப்படவே வேணாம். நான் உங்களோட ஆனந்தி தான். நான் நம்ம களத்துல, நம்ம திருவிக குடும்பத்துல ஒருத்தி தான். நீங்க வந்து வேற எந்த மாதிரி ஒரு பயமோ, பதட்டமோ உங்களுக்கு தேவையே இல்ல. ஏன்னா இந்த இந்த நிகழ்ச்சியோட முக்கியமான நோக்கமே, நம்ம உங்ககிட்ட ஏதோ ஒரு மறைஞ்சிருக்கிற ஒரு திறமைய, ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல உங்களுக்கு ஒரு நல்லது ஒரு வாய்ப்ப வாங்கி குடுத்துற மாட்டேனா? அப்படிங்கிற ஒரு ஒரு ஏக்கத்துல, ஒரு ஆதங்கத்துல நான் இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேன். அதனால நம்ம இப்போ ஒரு கல்யாண வீட்லலாம் திருமணம் முடிஞ்ச அப்புறம் ஒரு 4, 5 சேர இழுத்து போட்டு, அக்கா, தம்பி, அண்ணன், தங்கச்சின்னு உட்கார்ந்து, மாமன், மச்சான்னு உட்கார்ந்து ஒரு பாட்டு பாடி விளையாடிட்டு இருப்போம்ல, அந்த மாரி நெனச்சுக்கங்க. பயப்படவே யாரும் தேவையில்ல. பதட்டப்படவும் தேவையில்ல. நான் நல்லா ரொம்ப நல்லா பாடணுமேன்னு டென்ஷன் ஆயி, அப்புறம் என்ன வெறும் காத்து தான் வருது அப்படின்ற மாரி ஆயிராம, அதனால ரிலாக்ஸா பாடுங்க. எந்த பிரச்சனையுமே இல்ல. தப்பாயிட்டாலும் பிரச்சனை இல்ல. கொஞ்சம் பாஸ் எடுத்துக்கிட்டு, வேற ஒருத்தங்க பாடுனதுக்கு அப்புறம் நீங்க திரும்ப வரலாம். அதனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. உங்க எல்லாருக்கும் என்னுடைய சார்பில் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். விஜயகுமார் சார் அவர்களுக்கு என்னுடைய இனிய வணக்கமும் வாழ்த்தும். ஏன்னா, அவரு ஒரு தனி மனிதனாக இருந்து அவருடைய அந்த ஒரு உழைப்பு, நல்ல கடினமான உழைப்பு. அவரு மட்டும் முன்னேறினா பத்தாது. அவங்க கூட இருக்கிறவங்கள எல்லாம் மேல கொண்டு போய் சேர்க்கணும்னு ஆசைப்படுறாரு. அந்த ஒரு உயரிய எண்ணத்திற்காகவே நம்ம இந்த நிகழ்ச்சிய தொடங்கி இருக்கிறோம். விஜயகுமார் சார் அடுத்த தடவ நீங்களும் பாடுறீங்க. அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேம் வணக்கம். யார் அது? கோயம்புத்தூர்ல இருந்து அம்பிகா லேட்டா வந்திருக்கேன். சரி. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க அம்பிகா? நீங்களும் 2 வரி பாடிருங்க. எதுக்கு குறை வைப்பானே? வாங்க. ஒரு 2 வரி பாடுங்க வாங்க. நான் அடுத்த ஜூம் மீட்ல பாடுறேனே. அப்படியா? சரி பரவால்ல. ஓகே. மீண்டும் உங்க எல்லாருக்கும் ஒரே ஒரு ஓகே. ரெக்வெஸ்ட் வந்து என்னன்னா, அ பேர் குடுத்தவர்கள் தயவு செய்து நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளவும். அதே மாதிரி நம்ம ஒருவேள வர முடியலன்னா, எங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டீங்கன்னா, நம்ம அழைப்பிதழ்ல இருந்து அந்த அந்த படத்த எடுத்துருவோம். ஏன்னா, நீங்க உள்ள எத்தன பேர் பாடுறீங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு முகவரியா தான் அந்த அழைப்பிதழோட நம்ம முன்னோட்டி வைக்கிறோம். ஆனா, அத மட்டும் நம்ம கவனத்துல வச்சுக்கணும். வாங்க சார், விஜயகுமார் சார். உங்க கருத்த சொல்லுங்க வாங்க. அம்மா எனக்கு வாய்ப்பு இல்லைங்களா பாட? என்ன இப்படி கேட்டுட்டீங்க? நான் தான் நீங்க பாடாம அமைதியா உட்கார்ந்திருக்கீங்களேன்னு, அடுத்த தடவ நீங்க பாடி ஆகணும்னு இப்பதான் அதான் சொன்னேன். நீங்க பாடுங்க சார். எனக்கு எனக்கு நீங்க தானே வாய்ப்பு தரணும். பாடுங்க, பாடுங்க. நீங்க பாடாமலா? வாங்க, வாங்க. பாடுங்க. எழில்மேவும் மாங்காடு தலத்தினிலே ஏகாந்தமாய் ஈசனை ஊசி முனையில் நின்று தவம் செய்யும் காமாட்சி அன்னையை பணிந்தவர்க்கு
சகல நலங்களும் வந்து சேரும், சர்வ மங்களம் உண்டாகும். மாங்காடு வாருங்கள், மனம் குளிர பாடுங்கள், மாங்கல்யம் காத்திடுவாள், மகிமை பல புரிந்திடுவாள். மாங்காடு வாருங்கள், மனம் குளிர பாடுங்கள், மாங்கல்யம் காத்திடுவாள், மகிமை பல புரிந்திடுவாள். மாங்காடு வாருங்கள். நெஞ்சார துதிப்பவர்கள் நெஞ்சத்திலே குடியிருப்பார், நெஞ்சார துதிப்பவர்கள் நெஞ்சத்திலே குடியிருப்பார். எலிமிச்சங்கனி மீது அழகாக அமர்ந்திருப்பாள், எலிமிச்சங்கனி மீது அழகாக அமர்ந்திருப்பாள். மாங்காடு வாருங்கள், மனம் குளிர பாடுங்கள், மாங்கல்யம் காத்திடுவாள், மகிமை பல புரிந்திடுவாள். மாங்காடு வாருங்கள். பொற்பாதம் பணிந்தவர்க்கு பொன்னான வாழ்வளிப்பாள், பொற்பாதம் பணிந்தவர்க்கு பொன்னான வாழ்வளிப்பாள். திருக்கோயில் சென்று வந்தால் திருவருளை தந்திடுவாள், திருக்கோயில் சென்று வந்தால் திருவருளை தந்திடுவாள். மாங்காடு வாருங்கள், மனம் குளிர பாடுங்கள், மாங்கல்யம் காத்திடுவாள், மகிமை பல புரிந்திடுவாள். மாங்காடு வாருங்கள். இந்த வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி அம்மா. சார், அருமை சார். அதாவது நிறைவு பாடல், மனதிற்கு நிறைவாக மாங்காடு அம்மனை பத்தி பாடிய பாடல் மிகவும் சிறப்பு. உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். மிகச் சிறப்பு. மீண்டும் இன்றைக்கு இந்த பாட்டு பாடவா முதல் நிகழ்வில் எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் ரொம்ப அழகாக பாடிய உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்தும். இந்த நிகழ்ச்சியை நாம் முறைப்படி நிறைவு செய்கிறோம். அடுத்த பாட்டு பாடவா நிகழ்ச்சியில் இணையும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நெல்லை அன்புடன் ஆனந்தி. இனிய தமிழ் வணக்கம். வாழ்க செல்வங்கள். நன்றி. நன்றி.